என்டிஏ பவருக்கு வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆந்திரா உதாரணம் கொடுத்தாங்க, பல இடத்தை கொடுத்தாங்க. நிச்சயமாக நம்பிக்கை இருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணி ஒருமித்த கருத்துல இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கு. இன்னைக்கு காலையில கூட நீங்க பாருங்க, அண்ணன் ஜி கே மணி அவருடைய இல்ல திருமண விழா நடந்து கொண்டிருக்கிறது. அமித்ஷாஜி அவங்களால போக முடியல, நேற்று லேட்டாக தான் வந்தாங்க. என்னை அனுப்பியிருந்தார், நீ போயிட்டு வாப்பான்னு. காலையில சேலம் போய் அவருடைய முகூர்த்தத்தில் கலந்து கொண்டு வந்து தொலைபேசி மூலமாக அமித்ஷா அவர்கள் ஜி கே மணி ஐயாவுக்கு தொடர்பு கொண்டு வாழ்த்து சொன்னாங்க. அதனால எப்பொழுதுமே பரஸ்பரமான ஒரு நல்ல சூழ்நிலை தான் தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கிறது. வருகின்ற காலத்தில் ஒருமித்த கருத்தோடு யார் வந்தாலும் இணைந்து நாங்கள் பயணிக்க தயார். நியாயமான கேள்வி நியாயமான கேள்விதான் அண்ணன். உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் நான் குறைஞ்சு மதிப்பில்லை. மக்கள் எதிர்பார்ப்பாங்க யாரை நாங்கள் நம்புறது, யார் எங்களோட இருப்பாங்கன்னு. நேரமும் காலமும் இருக்கிறது. வரும்பொழுது கண்டிப்பா நீங்க கேட்கிற கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்லணும். எலெக்ஷன் காலகட்டத்தில் சொல்லணும், எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்லணும். அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி டெல்லி எல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்க, பல இடத்துல கட்சி பிரதமர் அவர்களை முன்னிறுத்தி பிரதமருடைய ஆட்சியை கொண்டு வருவதற்காகத்தான் கட்சி பல இடத்துல போராடி கொண்டிருக்கின்றோம். அதுவும் பிஜேபியினுடைய மாடல். சரியான நேரத்தில் தலைவர்கள் பேசுவாங்க. இன்னொரு கட்சி அவங்க கூட்டணி அவங்க எப்படி பயணம் பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொன்னா அது தப்பா போயிருங்கன்னா, அந்தந்த கட்சியினுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு அவங்க முடிவு செய்யணும். ஆனா இன்னைக்கு என்டிஏ இருக்கு, வலிமையா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு, வளர்ந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் பாசத்தோடு ஒன்றா இருக்கும். வருகின்ற காலத்துல ஒருமித்த கருத்தோடு நீங்க பாப்பீங்க என்டிஏ என்கின்ற வார்த்தை. ஆனா அது சொல்றதுக்கான நேரமும் காலமும் இன்னும் நிறைய இருக்கு. எலெக்ஷனுக்கு ஏதோ ஒரு காலம் இருக்கு. அதனால திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. என்டிஏ பவருக்கு வரணும் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அதைத்தான் நம்ம எல்லோரும் சொல்லுகின்றோம். பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு என்டிஏ நம்ம பார்ட்னர் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அதனால வருகின்ற காலத்துல பாப்பீங்க. ஆனா டைம் இருக்கு, நேரம் இருக்கு, காலம் இருக்கு. ஒருமித்த கருத்தோடு இருக்கணும். என்டிஏன் தான் சொன்னாங்க மேடம். நானும் என்னோட பேச்சுல என்டிஏன் தானே மேடம் சொன்னேன். ஏன்னா 2024 நம்ம என்டிஏன் தானே சொன்னோம். ஏன்னா 2024 என்டிஏ இருந்துச்சு இல்லைங்க. 2024 லோக்சபா என்டிஏ இருந்துச்சு. 2026 என்டிஏ இருக்க போகுது. இப்ப நீங்க கேட்கிற கேள்வி என்டிஏல யார் இருப்பாங்க, அதான் உங்களுடைய கேள்வி. என்டிஏல யார் இருப்பாங்க? நேரம் காலம் வரும்போது நாம் பேசுவோம். அண்ணே, நான் யாரை பத்தியும் நான் தப்பா சொல்ற ஆள் இல்லைங்கன்னா, எல்லோரும் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டுக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு, பவர் இருக்கு. அது பிரசாந்த் கிஷோர் அவர்களாக இருக்கட்டும், தமிழகத்துல சுனில் கண்டுகுலுன்னு ஒருத்தர் இருக்கார், அவராக இருக்கட்டும். இவங்க எல்லாருமே நான் எப்பவுமே வெளியிருந்து பார்க்கக்கூடிய ஆளுமைகள். நிறைய அவங்களுக்கு அரசியல் தெரியும். நான் சும்மா போற போக்கில் அப்படியே தேரை வாரி இறைக்க விரும்பல, தெரியும். அதே நேரத்தில் எந்த